கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மார்ச் மாதத்தில் சனியினுடைய பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி அஷ்டம சனியாக தற்சமயம் இருந்து கொண்டு படாத பாடுபடுத்தியிருப்பார். தொட்டதிலெல்லாம் சிக்கல்கள், தேவையில்லாத அலைச்சல்கள் என்றெல்லாம் தந்திருப்பார். அதனால் மனம் மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உருவாகியிருக்கும். தற்சமயம் சனி அஷ்டம சனியிலிருந்து விலகி 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். கண்டிப்பாக அனைத்து இழுபறிகளும் விலகி நினைத்தது நடக்கும். அது தொழிலில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, பணியில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகளுக்கு முயற்சித்திருப்பீர்கள், சுப நிகழ்ச்சிகளாக இருந்திருக்கும் அல்லவா, அதெல்லாம் கூட கைகூடும். தள்ளிப்போன அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். அவ்வளவே. அடுத்தபடியாக மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சியானது இதுவரை 11லிருந்து நன்மையை செய்து வந்தார். இப்போது 12ற்கு பெயருகிறார். அப்போ 12ஆம் பெயர்ச்சி எது மாதிரியான பிரச்சனைகளை தரும்னா, தூக்கமின்மையை தரும், அலைச்சலை தரும், பொருள்கள் களவு என்ற நிலையை தரும். அதனால் பொருள் இழப்புன்னும் போது நமக்கு பொருளாதாரம் அங்கே பின்னடைவு உண்டு இல்லையா, அதை தருகிறார். ஆனால் அங்கிருந்து கொண்டு 4, 6, 8 என்ற இடங்களை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 4ஆம் இடம் என்பது தாயாரின் உடல்நிலை, சொத்துக்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவது, அசையா சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது என்று நடக்கும். 6ஆம் இடத்தை பார்த்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் அடைக்கும் நிலைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும். எதிரிகள் தானாகவே விலகி செல்வார்கள். 8ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துவதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்புகள் வருகிறது. திடீர் அதிர்ஷ்டம் என்றெல்லாம் நடக்கும். அதே மே மாதத்தின் இறுதியில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியானது, ராகு 9லிருந்து 8க்கு பின்னோக்கி பெயர்கிறார். 8ல் வரக்கூடிய ராகு கெடுதல்களை செய்வாரே என்று அஞ்சும் உங்களுடைய மனம் எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த இடத்தை குருவானவர் பார்ப்பது ராகுவை சுபத்துவப்படுத்துகிறார். ஆகவே அவரால் எந்த விதமான பெரும் தீமைகளும் இருக்காது. அதே சமயம் 3ல் இதுவரை இருந்து நன்மைகளை செய்து வந்த கேது 2ல் பெயர்கிறார். 2ஆம் இடத்து கேது என்பது வாக்கில் கடுமை, குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், பணவரவுகளில் தடங்கல்கள் என்றெல்லாம் உருவாகும். ஆகவே அந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வருவாய் வழிகளை பலப்படுத்துங்கள். பேச்சில் மென்மையை அன்பாகவும் மென்மையாகவும் பேசுவதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த கேதுனுடைய 2ஆம் இட பெயர்ச்சியினுடைய கெடுபலன்களை அது தடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நன்மை செய்கிறது. அந்த நன்மைகளால் இந்த ஆண்டு முழுக்க குதூகலமாக இருப்பீர்கள். நன்றி.